Hello guys, welcome back to our channel The Study Corner. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பர்சன்டேஜில் பார்ட் 4 பேஸ்ட் ஆன் சேலரி. ஒருத்தவங்க சேலரி கொடுத்து இதில் எவ்வளோலாம் செலவு பண்ணியிருப்பாங்க அண்ட் செலவு போக சேவிங்ஸ் எவ்வளோ இல்லைன்னா அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ செலவு மட்டுமே கொடுத்து தான் கேட்பாங்க. அவங்களோட சேலரி எவ்வளோ இல்லைன்னா அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இந்த மாதிரி தான் கொஷினில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா 4th சம்முக்கு மேலே இருக்கிற எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ தட் இந்த மெத்தடை வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட் ஆஃப் ரிமைனிங் அப்படின்ற கொஷினில் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நான் அண்டர்லைன் பண்ணியே சொல்லியிருப்பேன். பட் அந்த கொஷினில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 4 சம் வந்துட்டு பேசிக்காக ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Based on salary la first sum, Radha spends 40% of her salary on food, 20% on house rent, 10% on entertainment and 10% of convenience. If her savings at the end of the month are rupees 1500, then her salary per month. ஸோ இப்போ வந்துட்டு ராதான்னு ஒருத்தவங்க வந்துட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ்லலாம் கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறத. ஆனால் அவங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு 1500ன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது அது தனி, சேவிங்ஸ் அது தனி. அப்போது அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோ, இதுலேருந்து நம்ம எவ்வளோ சேலரின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நான் சேலரி வந்துட்டு ராதாவுக்கு 100% தானே. ஸோ சேலரி பர்சன்டேஜில் சொல்லும் போது 100% நான் எடுத்துக்கிறேன். 100% அவங்களோட சேலரி இருக்குது. அண்ட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்கு 40% செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹவுஸ் ரெண்ட்டுக்கு 20% வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு 10% அண்ட் கன்வீனியன்ஸுக்கு 10%. ஸோ ஓவராலாக வந்துட்டு 80% வந்துட்டு அவங்க செலவு மட்டுமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேலரி 100%, ஆனால் செலவு மட்டுமே வந்துட்டு 80% வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 100ல் 80 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க சேவிங்ஸ் சேலரி தானே கேட்குறாங்க. அப்போ சேலரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 100ல் 80 போச்சுன்னா 20 தான் பேலன்ஸ் இருக்குது, 20% தான் பேலன்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் மட்டும் if our savings at the end of the month 1500, அவங்களோட சேவிங்ஸ் மட்டும் 1500 இருக்கான். அப்போ பேலன்ஸ் இங்கே நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் இங்கே 20% இருக்குது. 20% தானே பேலன்ஸ் இருக்குது. இந்த செலவெல்லாம் போக பேலன்ஸ் சேவிங்ஸ் தானே 20%. ஸோ இந்த 20% தான் எதுக்கு ஈக்குவல், 1500க்கு ஈக்குவல். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1500 சேவிங்ஸ் தான், இந்த பேலன்ஸ் இருக்கிற 20% சேவிங்ஸ் தான். ஸோ இதிலேருந்து நம்ம கேன்சல் பண்ணி போடுறோம். 20% 1500னா அப்போ இதுலேருந்து நம்ம 100% தெரிஞ்சுன்னா அவங்களோட டோட்டல் சேலரி வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் எப்படி 100% கண்டுபிடிக்கிறதுனா 20% தான் 1500. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 10 2s are 20, 750 டைம்ஸ் வரும். ஸோ இது கூட 100% கண்டுபிடிக்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஆனால் அதே மாதிரி இங்கேயே எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 100% தெரிஞ்சிச்சு. அவங்களோட சேலரி வந்துட்டு 7500 தான் அவங்களோட சேலரி, ராதாவோட சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னனால இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். 100% ஆஃப் சேலரியில் 80% வந்துட்டு செலவுக்கே போயிடுது. ஸோ தட் 100 - 80 20 தான் இருக்குது. அந்த 20 தான் சேவிங்ஸுன்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு அது அடுத்து அவங்க சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1500. பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 20 தான். அடுத்து அவங்க கையில் அமௌண்ட்டாக இருக்கிறது 1500 தான். ஸோ இது எனக்கு 20% பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் 1500ன்னு எடுத்துகிட்டு அதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 100% ஆஃப் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கேன்சல் பண்ணி போடும்போது 100% தெரிஞ்சு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிருந்தாலும் 7500 தான் வரும். ஸோ நான் அதை 100% 10ல் ஒரு 0 ஆட் பண்ணி இங்கே 750ல் ஒரு 0 ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. Second sum, Kishan spent 30% of his salary on food and donates 3% in a charitable trust. He spends rupees 2310 on these two items, then total salary of that month. ஸோ இது சம் வந்துட்டு போன சம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். இதையும் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் சம் சேலரின்னு நான் எடுத்துக்கிறேன். சேலரி கிஷானுக்கும் 100% தான். சேலரினாலே 100% நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். மைண்டில் வந்துட்டு சேலரினாலே 100%ன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம்
கிஷான் ஸ்பெண்ட் 30% ஆஃப் சேலரி ஃபார் ஃபுட். அடுத்து என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க, ஃபுட்டுக்கு 30%. அதுக்கப்புறம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக டொனேட் பண்ணுறாங்க. ஸோ டொனேட் பண்ணுறதுக்காக 3%. டோட்டல் வந்துட்டு 33% வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க செலவு மட்டுமே 33%. ஆனால் இங்கே போனதில் வந்துட்டு அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ, டோட்டல் சேலரி எவ்வளோ, சேவிங்ஸ் இவ்வளோன்னு கொடுத்து டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த 33% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கான அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 2310. ஸோ இதுக்கான அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ அமௌண்ட் கொடுத்துருக்கிறப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு 100% அவங்களோட ஓவரால் சேலரி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிருமா? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. ஹி ஸ்பெண்ட் rupees 2310 ஆன் தீஸ் 2 ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 ஐட்டமோட இதுதான் 2310 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கான அமௌண்ட் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். 13 is 3, 13 is 3, 6 3s are 18, 7 3s are 21, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 7 0. 111 is 11, 7 11s are 77, 0. ஸோ இது கூட நான் எக்ஸ்ட்ரா 2 0 ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 2 0. 100% ஆஃப் சேலரின்றது 7000 அமௌண்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன சம்மில் நம்ம மைனஸ் பண்ணி போடுவோம் பிகாஸ் சேவிங்ஸ் கொடுத்து கேட்டனால. ஆனால் இங்கே சேவிங்ஸ் தேவையில்லை, இவங்க இதாகவே சொல்லிட்டாங்க. இந்த 2 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதோட அமௌண்ட்டு தான் இவ்வளோ. இது போக அவனோட டோட்டல் சேலரி எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் சேர்த்து அவனோட டோட்டல் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் சேலரி 100% ஆஃப் சேலரி வந்துட்டு 7000. அதில் தான் 2310 ருபீஸ் வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்காக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதாட்டி வீடியோவை திருப்பி பாருங்க. Third sum, Mr. X spends 35% of his salary on food, 5% of his salary on children's education. In Jan 2011, he spent 17,600 on these 2 items. His salary of that month is. So, Mr. Xன்றவர் வந்துட்டு சேலரி ஃபுட்டுக்கும் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காக வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ண அமௌண்ட்டே கொடுத்துட்றாங்க. இது போன சம் மாதிரி. கொஷினை நல்லா ரீட் பண்ணும். ஹி ஸ்பெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான், ஆஃப் தீஸ் 2 ஐட்டம்னு கொடுத்துட்டான். அந்த சொல்கிறதுக்கு மட்டும்தான் இதோட செலவோட அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இந்த மந்த் இந்த செலவெல்லாம் போக கையில் இவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் சேவிங்ஸ் அப்புறம் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் ஃபஸ்ட் சம் பார்த்த மாதிரி. ஸோ நீங்கள் கொஷினை மட்டும் நல்லா ரீட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நான் எப்பயும் போலேயே வந்துட்டு சேலரி வந்துட்டு 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எதுனாலும் சேலரி வந்துட்டு 100% தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சேலரி வந்து 100% எடுத்துக்கிறேன். மிஸ்டர் எக்ஸ் ஸ்பெண்ட்ஸ் 35% ஆஃப் சேலரி ஃபார் ஃபுட்டுக்காக வந்துட்டு 35% வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 5% ஆஃப் சைல்டு எஜுகேஷன், சைல்டோட எஜுகேஷனுக்காக வந்துட்டு 5% வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் வந்துட்டு 40% வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த 40%க்கான அமௌண்ட்டே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ 40%க்கான அமௌண்ட் வந்துட்டு 17,600. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கோட அந்த மந்தோட சேலரி என்ன, 100% என்னன்னு தெரிஞ்சிருமா? சேலரி 100%. 100% நமக்கு தெரிஞ்சிருமா? ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 10 4s are 40, 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 0 0. சிம்பிள். இதே மாதிரியே நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறோம் 100%க்கும். இங்கேயே நம்ம ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க போகிறோம் 100%. ஸோ அவரோட டோட்டல் அந்த மந்தோட சேலரி என்னது 44,000. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேலரி ஆஃப் தீஸ் 2 ஐட்டம்னு கொடுத்துட்டா நம்ம செலவு மட்டும் இதை ஆட் பண்ண போகிறோம். இதில் கேன்சல் பண்ணி 100% ஈஸியாக கொண்டு வர போகிறோம். அவங்களோட சேவிங்ஸ்ன்னு கொடுத்தா தான் 100லேருந்து அதை மைனஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சேலரி கொண்டு வர போகிறோம். ஸோ கொஸ்டின் நான் நல்லா ரீட் பண்ணிவிட்டு செம்ம புரியலன்னா ஒன்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். 4th sum, கேஸ் ஆஃப் ஸ்பெண்ட் 55,475 ஆன் ஹிஸ் பர்த்டே பார்ட்டி, rupees 28,525 on buying home appliances, and the remaining 25% of the total amount he had as a cash with him. What was the total amount? So போன சம்லலாம் வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்து தான் இதோட அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இதில் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செலவு போக வந்துட்டு 25% ஆஃப் அமௌண்ட் தான் வந்துட்டு கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, இந்த அப்ளையன்சஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல நான் சேலரி வந்துட்டு 100% அமௌண்ட் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சேலரி வந்துட்டு எவ்வளோ 100%. அதுக்கப்புறம்
Keshav spent rupees 55,475 for home birthday party. ஸோ பார்ட்டிக்காக வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 55,475 rupees வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பையிங் அ ஹோம் அப்ளையன்சஸ், ஸோ ஹோம் அப்ளையன்சஸ்க்காக வந்துட்டு 28,525 rupees வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ்க்காக செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 0,0,0,4 ஸோ 84,000 வந்துட்டு அவர் செலவு பண்ணியிருக்காரு. செலவு மட்டுமே 84,000 வந்துட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? the remaining 25% of the total amount he had with the cash. ஸோ ரிமைனிங் 25% தான் இருக்கா. அப்போ இந்த 100ல் 25% போச்சுன்னா, 100ல் 25% போச்சுன்னா எவ்வளோ இருக்குது? 100%ல் 25% போச்சுன்னா 75%. அப்போ இந்த 75% தான் செலவுன்னு எடுத்துக்கலாமா? ஸ்பெண்ட். ஸோ அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க 25% தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம வந்துட்டு 75ன்னு தெரிஞ்சிருமா? 100ல் 25 தான் மிச்சம் இருக்குன்னா அப்போ 75% ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 5 டேபிளாலே நான் வந்துட்டு கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 1 5 is 5, பேலன்ஸ் 2, 5 5 are 25. 1 5 is 5, balance 3, 6 5 are 30, 8 5 are 40, 0 0. 3 5 are 15, 3 5 are 15, balance 1, 3 5 are 15, balance 3, 6 5 are 30, 0. So 1%, 1 3 is 3, 3 is 3, 1 3 is 3, 2 3 are 6, 0. ஸோ அப்போ 100% நமக்கு தெரிஞ்சிருமா? 1% இது 100%னா 11200. இங்கே எப்படி 2 0 ஆட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே 2 0 ஆட் பண்ணி நமக்கு 100% ஆஃப் சேலரி வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொடுத்தனால நம்ம இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 25% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ஹி ஸ்பெண்ட் ஹேட் வித் த கேஷ். ஸோ கேஷாக வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. 25% ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 25% ஆஃப் அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அப்போ 100ல் மிச்சம் 25% தான் இருக்குன்னா அப்போ 75% ஆஃப் அமௌண்ட் செலவு மட்டுமே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ 75 எடுத்து நான் கால்குலேட் பண்ணி போடும்போது எனக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகெயின் சொல்லி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம், Mrs. Sujata invests 7%, that is rupees 2,170 of her monthly salary in mutual funds. Later she invests 80% of her salary in deposits. Also she invests 6% of her salary on NSC. What is the total annual amount invested by Miss Sujata? So Miss Sujata வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது போன சம் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஸோ 7%, that is rupees 2,170. இதையும் கொடுத்துருக்காங்க. 7%ஓட ருபீஸ் வந்துட்டு 2,715 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கொஷினில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ டெபாசிட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே தான் ஃபுல்லாமே செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மந்த்லி சேலரி கேட்காம அவங்களோட 1 இயருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே கொஷினாக கேட்டிருப்பாங்க. மந்த்லி இது கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களோட சேலரியும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு சேலரி தெரிஞ்சால் தானே அவங்களோட டெபாசிட் எவ்வளோன்னு தெரியும். ஒரு மாதத்துக்கான சேலரி தெரிஞ்சால் தான் நம்ம அதுலேருந்து மைனஸ் பண்ணி அவங்களோட சேவிங்ஸை மைனஸ் பண்ணி டெபாசிட்டை மைனஸ் பண்ணி அதுலேருந்து 1 இயருக்கு மல்டிபிள் பண்ண முடியும். பட் இங்கே நமக்கு சேலரியும் கொடுக்கல, அவங்க வெறும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா, ஆனால் அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. மிஸ் சுஜாதா இன்வெஸ்ட் 7%, தட் இஸ் 2,170 அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? மந்த்லி சேலரியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இதுலேருந்தே நம்ம கேன்சல் பண்ணி 100% கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்த க்ளூ. 1 7 is 7, 3 7s are 21, பேலன்ஸ் 1 7 is 7, 0. அப்போ 100% ஆஃப் சேலரி எவ்வளோ? அவங்களோட சேலரி 31,000. அவங்களோட சேலரி 31,000. ஸோ இந்த இதில் வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். பட் திருப்பியும் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். இந்த 100% ஆஃப் சேலரியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? 100% ஆஃப் சேலரியில் தான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத 1 இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சு பாருங்கள். புரியலன்னு அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள். 100% ஆஃப் சேலரியில்
7% வந்துட்டு ஃபண்டுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு 7%. அதுக்கப்புறம் 80% ஆஃப் ஹர் மந்த்லி சேலரி டெபாசிட்டுக்கு 80%. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் என்ஓசி அப்படின்றதுக்காக என்எஸ்சி அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு 6% வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டுமே அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு 7%, டெபாசிட்டுக்கு 80% அண்ட் என்எஸ்சிக்கு 6% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் 31% வருது. ஸோ அவங்களோட சேலரி 31,000 அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 31% வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 100ல் 31% வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 1 இயருக்கு கேட்குறாங்க. நம்ம 1 மந்த்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1 மந்த்தை வச்சு 1 இயருக்கு இது பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத தெரியும். ஸோ இந்த 100% ஆஃப் சேலரியிலேருந்து 100% 31,000 தானா? அந்த சேலரியிலேருந்து 31% வந்துட்டு அவங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது தான் இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இதையே நம்ம எப்பயும் போல கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம்? நான் இங்கே தனியாக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 100%ஓட சேலரி எவ்வளோ? 31,000. கேன்சல் பண்ண 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த 3110ஐயும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கான சேலரி வந்துட்டு மந்த்லி அவங்க எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஃபண்டுக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 3110 × 31 பண்ணால் நமக்கு 9,610 வந்துட்டு கிடைக்கும். ஸோ 9,610 அமௌண்ட் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்டுக்கு மட்டுமே 9,610 அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் வந்துட்டு 9,610 இருக்கும். ஆனால் அங்கே கடைசி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்றத கொஷினில் கேட்டிருக்கிறனால நம்ம இந்த 9,610 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கான அமௌண்ட் வந்துட்டு கிடச்சிரும். 9,610 12ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 1,15,320 அமௌண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 1,15,320 அமௌண்ட் வந்துட்டு 1 இயருக்காக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நான் அகைன் சொல்கிறேன். 7% அமௌண்ட் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அமௌண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆனால் சேலரி கொடுக்கல. ஆனால் நமக்கு தேவை சேலரியும் தெரிஞ்சுக்கணும். அந்த சேலரியில் இருந்து தான் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு மாதம் அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். கொஷினில் ஏன்னா வருஷத்துக்கு தான் கேட்குறாங்க. அதனால வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி சேலரி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க இந்த 7% அமௌண்ட் கொடுத்ததை வச்சு நான் மந்த்லி சேலரி கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஒரு தனியாக வச்சுட்டு அவங்களோட ஃபண்டு மட்டுமே எவ்வளோ இது வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க, மாதம் எத்தனை பர்சன்டேஜ் நம்மளோட சம்பளம் 100% சம்பளத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் 31% வந்து டெபாசிட்டுக்காக ஃபண்டுக்காக மட்டுமே அவங்க தனியாக எடுத்து வைக்கிறாங்க, சேவிங்ஸ்க்காக தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தட் 100%னா என்னோட சேலரி வந்துட்டு 31,000னா இந்த 31,000த்துல நான் 31% வந்துட்டு நான் என் ஃபண்டுக்காக சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறேன். அப்போ அந்த 31% என்னன்னு தெரிஞ்சுக்க நான் இது பண்ணணுமா? அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணுறேன். அந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுறேன். 310ஐயும் 31ஐயும் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் 9,610 ரூபா தனி மாதம் எடுத்து வைக்கிறேன். ஸோ மாதம் எனக்கு எடுத்து வச்சா அந்த மாதத்தோட எண்டில் 1,15,320 ரூபா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டாக எனக்கு கிடைக்குது. ஸோ புரியலாட்டி அகைன் ஒன் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Mr. X spends 20% of his monthly income on household expenditure. Out of remaining 25%, he spends on child education 15%, on transport 50%, on medicine 10%, on entertainment. He is left with rupees 9,800 after incurring all these expenditure. What is the monthly income? ஸோ இது இந்த கொஷின் பார்க்க எப்பயும் போலே ஒரே மாதிரியே இருக்கும், எல்லா சம் மாதிரியும் இருக்கும். ஆனால் இந்த கொஷின் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஓகேவாக இருக்குது. இந்த இதெல்லாம் போக மிச்சம் வந்துட்டு அவங்கக்கிட்ட 9,800 இருக்குது. அப்போ இதை வச்சு இது என்ன மந்த்லி இன்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலான்னு இருப்போம். பட் இங்கே வந்துட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் ஸ்பென்ஸ் 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சர் அவுட் ஆஃப் ரிமைனிங்னு ஒரு கொஷின் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20% போக மிச்சம் இருக்கிறத வச்சு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் அடுத்தடுத்த செலவு பண்ணியிருக்காரு.
இப்போ அவரோட சேலரியை வந்துட்டு நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவரோட சேலரி 100% எப்பயும் போல நான் எடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ்பென்ஸ் 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சர். 20% வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரா, இந்த 100ல் 20% வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சருக்காக பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சருக்காக 20% வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் 20% வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல மிச்சம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 20%, 100ல் 20% எவ்வளோ அப்படின்றது தான் பார்க்கணும். 100ல் 20%ன்றது எப்படி கண்டுபிடிப்போம், 20% ஆஃப் 100 இப்படி கண்டுபிடிப்போமா. இந்த மாதிரி 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 100, 100 கேன்சல் ஆயிரும், நமக்கு 20 தான் இருக்கும். 100ல் 20%ன்றது 20 தான். ஸோ தட் 100 மைனஸ் 100ல் ஃபஸ்ட்டு 20% கண்டுபிடிக்கணும். ஸோ 20% ஆஃப் 100 கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதை எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 100ல் 20 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 80 கிடைக்கும். 80% தான் மிச்சம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 100% அவர் வந்துட்டு 100% ஆஃப் சேலரி வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. 20% வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரு, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சருக்காக செலவு பண்ணியிருக்காரு. அது போக தான் மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜை வச்சு தான், ரிமைனிங் ஆஃப் த பர்சன்டேஜை வச்சு தான் அவர் அடுத்தடுத்த செலவு வந்துட்டு பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த கொஸ்டினில் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 20 இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ அவர்கிட்ட 100ல் 20% போக 80% வந்துட்டு அவர்கிட்ட மிச்சம் இருக்குது. ஸோ தட் இப்போ 80 தான் அவர்கிட்ட இருக்குது. இந்த 80ல் என்னென்ன பண்ணுறாருன்னா, 25% he spends on சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். 25% வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காகவும், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு 15% ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 50% ஆஃப் மெடிசின், அண்ட் அகெயின் ஒரு 10% வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் செலவு பண்ணுறாரு. அப்போ ஓவரால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 30, 55, 65% வந்துட்டு அடுத்து செலவு பண்ணியிருக்காரு. இந்த 80ல் அடுத்து இந்த 80 வச்சு அடுத்தடுத்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா 65% வந்துட்டு அடுத்து செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டெப் போட்டோமா, 20ல் 20% ஆஃப் 100ல் 20% எவ்வளோன்னு போடுமோ அதே மாதிரி இங்கே போட போகிறோம். இதில் 80% வச்சு நம்ம போட போகிறோம். 65 டிவைடட் பை 100 இன்ட்டு 80, 0 0 கேன்சல், 2 5s are 10, 1 5 is 5 balance 1, 3 5s are 50, 1 2 is 2, 4 2s are 8, 13 into 4 என்ன வரும், 52 வந்துட்டு நமக்கு ஆன்சராக வரும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 52 இருக்குது. இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். 80 மைனஸ் 52 வந்துட்டு நமக்கு 28 கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு போட்டோம். ஸோ 28 வச்சு தான், இந்த 28 தான் ரிமைனிங்காக இருக்கா. இப்போது எல்லா செலவும் போக ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது, 28 இருக்குது. இந்த 28ஓட தான் எதுக்கு சமம், எதோட அமௌண்ட்னா 9800, அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட். இங்கேயும் 28% தான் பேலன்ஸ் இருக்குது, இங்கே அமௌண்ட்டும் 9800 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ தட் இதுதான் அதோட அமௌண்ட். அண்ட் இந்த 28ஓட அமௌண்ட்டு தான், 28%க்கான அமௌண்ட்டு தான் 9800ன்றது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கான வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8, balance 1, 8 2s are 9 2s are 18, 0 0. Okay, 2 7s are 14, 7 7s are 49, 0 0. So 1 2 is 2, 3 2s are 6, balance. இது கூட நான் 2 0 ஆட் பண்ணால் எனக்கு 35,000, சாரி 3,05,000, 3,50,000, 50,000 எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தான், பட் நம்ம புரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிமைனிங், அவுட் ஆஃப் ரிமைனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நம்ம அந்த அவுட் ஆஃப் ரிமைனிங் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். 20%ல் 100 என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 20% அவர் செலவு பண்ணியிருக்காரு. 100% ஆஃப் சேலரியில் 20% அவர் செலவு பண்ணியிருக்காரு. அது போக மிச்சம் இருக்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த செலவு பண்ணியிருக்காரு. ஸோ தட் அப்போ 20% எவ்வளோ, 100ல் 20% எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டோம். 20 தான், அதை நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது. 100 ரூபாயில் 20 ரூபாய் நான் வந்துட்டு செலவு பண்ணிட்டேன். பர்சன்டேஜில் இருக்கு, நீங்கள் சும்மா இதிலே வச்சு பாருங்கள். 20 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும், 80 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 80 வச்சு தான் மிச்ச செலவு வந்துட்டு நான் பண்ணுறேன். 25% வந்துட்டு
ரெண்ட்டுக்கும் 25% சைல்டு எஜுகேஷனுக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் மெடிசன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி செலவு பண்ணுறேன். 65 ரூபா செலவாயிடுச்சு. அந்த 65% என்னன்னு தெரியணுமா? ஸோ அதனால நான் வந்துட்டு 65 டிவைடட் பை 100 × 18 பண்ணுறேன். இதே ஸ்டெப்பு அப்படியே இங்கே நான் பண்ணுறேன். ஸோ 52ன்னு எனக்கு கிடைக்குது. திருப்பி இந்த 80ல் நான் 52 மைனஸ் பண்ணுறேன். எனக்கு பேலன்ஸ் 28ன்னு கிடைக்குது. இந்த 28 வச்சு இந்த 28ஓட மிச்சம் இருக்கிற 28ஓட அமௌண்ட்டு தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணி போட்டால் எனக்கு 1% தெரிஞ்சிடும். இந்த 1% வச்சு நான் 100% அவரோட சம்பளம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரோட சேலரி 3,50,000 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒன்ஸ் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நல்லா தெளிவாக புரியும். So next sum, a man spent 40% of his monthly salary on food and 1/3 of the remaining on transport. If he saves rupees 4,500 per month, what is equal to half the balance after spending on food and transport his monthly salary is? So இங்கே கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, போன சம்மாரியே தான் அதே மெத்தட் தான், பட் லாஸ்ட்டில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, half the balance after spending on food and transport the monthly salary is. half the பேலன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ ஃபுல் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இது சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு போன இது மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, a man spent 40% of monthly salary on food and 1/3 of the transport remaining on transport 1/3 of the remaining on transport அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the man spent 40% of his monthly salary for ஃபுட்டுக்கு 40% செலவு பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து மிச்சம் இருக்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ மேன் ஸ்பெண்ட் 40% ஆஃப் மந்த்லி சேலரி ஃபார் ஃபுட்டு. அப்போ 100ல் அவரோட சேலரி வந்துட்டு எவ்வளோ, 100%. இப்போ இந்த 100%ல் 40% ஆஃப் சேலரி வந்துட்டு ஃபுட்டுக்கு 40% வந்துட்டு 40% ஃபுட்டுக்காக செலவு பண்ணியிருக்காரு. இப்போ இதில் 100ல் 40%ன்றது எவ்வளோ, 40 தான். 100ல் 40% ஆஃப் 100 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 40 தான் வரும். 100ல் எந்த நம்பரை முன்னாடி போடுறோமோ அதுதான் ஆன்சராக வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஆன்சர் ஆகும். இதில் 20 போட்டாலும் 70 போட்டாலும் 80 போட்டாலும் 80 தான் ஆன்சராக வரும். ஸோ 100ல் 40% 40 தான். ஸோ இந்த அடுத்து என்ன பண்ணுவோம், 100 மைனஸ் 40 பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 60 இருக்கும். இப்போ ரிமைனிங் ஆஃப் த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, நமக்கு 60% தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த 60% ரிமைனிங்கை வச்சு தான் என்ன பண்ணுறாரா, 1/3 ஆஃப் த ரிமைனிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பரே கொடுக்காம கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்காம கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 60%ல் 1/3ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 1/3 அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, 1/3ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 60 × 1/3, கீழே 100 இருக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ 60 × 1/3, 1/3 is 3, 220 டைம்ஸ் வரும். ஸோ 20 × 1 20. இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே சேம் 60 மைனஸ் 20 இந்த ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது. நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது. ஆனால் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, if he saves rupees 4,500 per month, which is equal to the half the balance after spending food and transport. So அது half the amount தான். இந்த 4,500ன்றது எவ்வளவோ half the amount தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது half the amount தான். இப்போ இந்த 40லே நம்ம half தானே எடுக்கணும், half the amountன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 40லே நம்ம half தான் எடுக்கணும். ஸோ 20%ஓட தான் இந்த 40. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட்டு வந்துடும். ஸோ 1 2 is to 0 கீழே அப்படியே வந்துடும். 10 2s are 20, 2 2s are 4, பேலன்ஸ் 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 0. இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்க்க போகிறோம். அப்போ 100% சேலரி தெரிஞ்சிடும். இங்கே அமௌண்ட் 22,000, எக்ஸ்ட்ரா ஒரு 0, 22,500 தான் ஆன்சர். ஸோ இப்போ இது போன சம்மாரியே தான் 100% சேலரி, 100% சேலரியில் வந்துட்டு 40% வந்துட்டு ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருப்பாரு. ஃபுட்டு போக ரிமைனிங் இருக்கிறத வச்சு தான் வந்துட்டு அடுத்தடுத்த செலவு பண்ணியிருப்பாரு. அப்போ 100ல் 40% என்னென்னா 40, 100 மைனஸ் 40 பண்ணால் நமக்கு 60 வந்துட்டு மிச்சம் இருக்குது. 60%ல் 1/3 ஆஃப் த ரிமைனிங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் 1/3ன்னு போட்டு அதை கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு 20ன்னு வருது. 60ல் 20 மைனஸ் பண்ணால் 40,
இந்த 40 வச்சு 4500 போட்டால் ஆன்சர் வராது. ஏன்னா அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா which saves ₹4500 per month which is equal to the half balance after spending. half balance கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாதி இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 40ல் பாதின்றது 20. ஸோ தட் 20 ஓட ஈக்குவல் வேல்யூ அமௌண்ட் தான் 4500. இது கேன்சல் பண்ணி போடும்போது நமக்கு 100% ஆஃப் அவரோட சேலரி வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ மந்த்லி சேலரி அவரோடது 22,500. Next sum, a person gives 20% of his income to his elder son, 30% of remaining to the younger son, and 10% of balance he donates to the trust. He is left with rupees 10,080. His income was. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, பட் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். A person gave 20% of his income to his elder son, 30% of the remaining to the younger son. ரிமைனிங்னு கொடுத்துட்டாலே போன சம் மாதிரியே தான் நம்ம போகணும். இந்த அவுட் ஆஃப் ரிமைனிங் அந்த மாதிரி கொடுத்துட்டாலே வந்துட்டு நம்ம ரிமைனிங்கிறது வந்துட்டாலே இடையில வேர்டு வந்துட்டாலே ஒரு பர்சன்டேஜ்க்கு அப்புறம் இன்னொரு பர்சன்டேஜ் சொல்லும் போது ரிமைனிங்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து தான் அதை போகணும். மைனஸ் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அவரோட சேலரி நான் எப்பயும் போல் 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 100%ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 20% ஆஃப் இன்கம்மை வந்துட்டு எல்டர் சன்னுக்கு கொடுக்குறாரு. ஸோ 100ல் 20% ஆஃப் இன்கம் வந்துட்டு எல்டர் சன்னுக்கு கொடுக்குறாரு. அண்ட் அப்போ 100ல் 20%ன்றது என்னது, 20 தான். ஸோ 20% ஆஃப் 100 வந்து 20% ஆஃப் 100 வந்துட்டு 20 தான். ஸோ இது தெரியும் நமக்கு. 100ல் முன்னாடி எந்த பர்சன்டேஜ் கேட்டாலும் அந்த நம்பர் தான் வரும். 40 40 தான், 80 80 தான். ஸோ அந்த மாதிரி தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 100லேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா, அப்போ 80 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 80 தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது, 80%. அடுத்து இந்த 80% வச்சு தான் என்ன பண்ணுறாரா, 30% வந்துட்டு யங்கர் சன்னுக்கு கொடுக்குறாராம். இந்த 80ல் 30% வந்துட்டு யங்கர் சன்னுக்கு கொடுக்குறாராம். ஸோ சேம் அதே மாதிரியே போடலாம். 30% ஆஃப் 80. சேம் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 8 3s are 24. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ஸ்டெப்பு 80 மைனஸ் 24. 80ல் 24 வந்துச்சுன்னா 80ல் 20 போச்சுன்னா 60, 60ல் 4 போச்சுன்னா 56% பேலன்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ இந்த 56%ல் என்ன பண்ணுறாருன்னா 10% வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்காக செலவு பண்ணுறாராம். ஸோ 10% வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 10% என்ன, 56ல் 10% எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம். 10% (10 divided by 100 into 56) இப்படி போட்டு கேன்சல் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்துட்டு 10%னாலே நம்ம என்ன பண்ணணும்னா 56ஓ 86ஓ 89ஓ எந்த நம்பராக இருந்தாலுமே 10% ஆஃப் 56 அப்படின்னு கேட்டுட்டாலே 10% ஆஃப் 56, 86, 24, 20 இந்த மாதிரி எது கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 5.6 இதுதான் வந்துட்டு 10% ஆஃப் 56னா இதுதான். ஸோ எந்த நம்பர் கேட்டாலுமே ஒரு பாயிண்ட் தள்ளி தான். இப்போ 10% ஆஃப் 100னாலும் ஒரு பாயிண்ட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். 10% ஆஃப் 80னாலும் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். 8.0 அந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். ஸோ தட் சேம் அதே மாதிரியே தான் இங்கேயே ஆன்சர் வந்திருக்கு. 5.6 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோமா. 56 மைனஸ் இங்கே நான் போடுறேன். ஸோ 56 மைனஸ் 5.6 வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். ஸோ 56 மைனஸ் 5.6 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துட்டு 50.4 வந்துட்டு வரும். 56 மைனஸ் 5.6னா 50.4 வந்துட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் என்னதான் அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 10,080 ரூபாய் அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறது இது ஈக்குவல் தானே. 15.4% தான் எதுக்கு ஈக்குவல், 10,080 அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஈக்குவல். இப்போ நமக்கு டோட்டல் இன்கம் அவரோட இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 100% இது பண்ணணுமா. ஸோ இந்த 100% இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இருக்கிறத எப்படியும் மேலே கீழே டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது நம்ம 10ஆல் அது எதுவுமே இல்லாமல் நான் 504ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் 10,080 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்காமல் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு 100% வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். மேலே கீழே நான் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ 4 டேபிளில் இது பண்ணுறேன். 1 4 is 4, balance 1, 2 4s are 8, balance 2, 6 4s are 24. So same, 2 4s are 8, balance 2, 5 4s are 20, 2 4s are 8, 0. அப்புறம் வந்துட்டு 4 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. திருப்பி நான் 3 டேபிளுக்கே வரேன். 4 3s are 12, 4 3s are 12, 2 3s are 6, 8 3s are 24, balance 1, 4 3s are 12, 0. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2 டேபிளுக்கே வந்துடுறேன். 2 2s are 4, 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 0. ஸோ இந்த 21 வந்துட்டு நான் 7 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 3 7s are 21, 6 7s are 42, 0. ஸோ 1 3 is 3, 2 3s are 6, 0. ஸோ இங்கே நான் 2 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். இங்கே 2 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். 2000 தான் அவரோட சேலரியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம மேக்ஸில் பார்க்கும்போது மேலே 2 இதாலையும் கீழே 10ஆலையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அவரோட இது வந்துட்டு 20,000 அமௌண்ட் வந்துட்டு அவரோட சேலரி. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கீழே மேலே இன்டூ பண்ணி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போடுவீங்க. 10,080 டிவைடட் பை 50.4, மேலேயும் 10ஆல் கீழேயும் 10ஆல் வந்துட்டு மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ மேலே பண்ணும்போது அந்த நம்பர் பெருசாக போகும், அந்த கீழே வந்துட்டு 504 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு தான் நான் சிம்பிளாக இப்படி கேன்சல் பண்ணி எப்பயும் போல கேன்சல் மேலே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் இப்படியே வரிசையாக கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி அகைன் இந்த வீடியோ பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரோட சேலரியில் வந்துட்டு 20% வந்துட்டு அவரோட எல்டர் சனுக்கு கொடுக்குறாரு. ஸோ எல்டர் சனுக்கு 20%னா 100ல் 20%ன்றது 20 தான். ஸோ தட் அதே மாதிரியே பேலன்ஸ் 20 இருக்குது. பேலன்ஸ் அந்த 100ல் 20 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 80 இருக்குது. அந்த 80 எங்கர் சனுக்கு 30% கொடுக்குறாங்க. அந்த 80%ல் எங்கர் சனுக்கு 30% கொடுத்தா 80ல் 30%ன்றது 24. ஸோ தட் 24 மைனஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் அவர்கிட்ட 56 இருக்குது. 56ல் 10% வந்துட்டு ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த 10% எந்த சம்பளம் கேட்டாலும் அந்த ஒரு இது தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இது மெத்தடும் தேவை கிடையாது. ஸோ இதை தள்ளி புள்ளி வைக்கிறோம். 5.6 வந்துட்டு வருது. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 5.6 தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு 5.6 இது இதில் வந்துட்டு நம்ம 56 இதில் வந்துட்டு 5.6 மைனஸ் பண்ணுறோம். இது புது ஸ்டெப்லாம் கிடையாது. 80 24ல் மைனஸ் பண்ணுவோமா, 100ல் 20 மைனஸ் பண்ணுவோமா, சேம் அதே ஸ்டெப் தான். 56ல் 5.6 மைனஸ் பண்ணுறோம். 56ல் 5 போச்சுன்னா 51, 51ல் 0.6 போச்சுன்னா 0.4 இருக்குமா, அதுதான் 50.4 அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ 50.4 தான் என்ன கொடுத்துருக்குற அமௌண்ட்டுக்கு. இதுதான் பேலன்ஸ் இருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட், சேவிங்ஸ் பர்சன்டேஜ். அந்த சேவிங்ஸ் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலானது தான் 10,080 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கையில் இருக்கிற சேவிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்ம இப்படி வரிசையாகவே இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு 504 அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒரு இதோட தெரிஞ்சு நான் வந்துட்டு 2 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணனால இதாக இருக்கும். நீங்கள் 8 டேபிள் 10 டேபிள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன். 2000 தான் வருது அப்படின்ற வேணாம். பிகாஸ் பேலன்ஸ் ஒரு 0 வந்துட்டு எப்படியும் மேலே கீழே ஆட் மல்டிபிள் பண்ணும்போது அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 0 கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். A monthly salary of A and B together amount to rupees 40,000. A spends 85% of his salary and B spends 95% of his salary. If now their savings are the same, then the salary of A, salary A ஓட salary கேட்குறாங்க. A B 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோட அமௌண்ட்டுமே வந்துட்டு 40,000 தான் கொடுக்குறாங்க. இப்போ ஏன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 85% ஆஃப் சேலரியை வந்துட்டு செலவு பண்ணுறாங்க அண்ட் பீன்றவங்க 95% ஆஃப் சேலரியை வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. இப்போது அப்போ அவங்க 2 பேரும் செலவு பண்ணும்போது ஆனால் சேவிங்ஸ் வந்துட்டு ஒன்றாவே இருக்குது. செலவு மட்டும்தான் வேறு வேறையாக இருக்குது, சேவிங்ஸ் வந்துட்டு ஒன்றா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்போ அப்படி இருக்கிறம்போது ஏவோட சேல்ரி என்ன அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஏவோட சேல்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஸோ ஏவோட இது வந்துட்டு ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, 85% வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பி வந்துட்டு 95% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் இவங்களோட 2 பேரோட சேலரியுமே ஈக்குவல் தான்.
40,000 அண்ட் இவங்க 2 பேரோட சேலரியுமே 40,000, செலவுமே 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ ஏவோடது தெரிஞ்சுக்கணுன்னா நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். அப்போ பியோடது தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ் மைனஸ் 40,000. ஏன்னா நான் ஏவோடது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த 40,000லேருந்து நான் கழிச்சா எனக்கு பியோடது தெரிஞ்சிருமா. ஏவோடதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பியோடது இந்த எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு 40,000 கிடச்சிடும். இப்போ பி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 35%னா நான் 35%லேருந்து 40 மைனஸ் பண்ணால் எனக்கு பியோட வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிடும் 5,000. ஸோ அதை தான் நான் வந்துட்டு இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இன்ட்டு 85,000னா 85% வந்துட்டு செலவு பண்ணுறாரு. அப்போ அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், 100%ன்னு எடுத்துப்போம். இந்த 100%ன்னு எடுத்துப்போம். சேலரி வந்துட்டு நான் எப்பயும் போல் 100% அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். இந்த 100%ல் 85% வந்துட்டு செலவு பண்ணுறாரு, ஸ்பெண்ட் வந்துட்டு 85% வந்துட்டு பண்ணுறாரு. அப்போ பேலன்ஸ் இவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 15% வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் போடுறேன் 15%, ஸோ தட் 50/100ன்னு போடுறேன். ஈக்குவல் டு பியோடது எழுதுகிறேன் எக்ஸ் மைனஸ் 40,000 இன்ட்டு இதே மாதிரியே நான் வந்துட்டு பிக்கு எழுதுகிறேன். இது வந்துட்டு ஏவோடது அண்ட் பியோடது சேலரி வந்துட்டு 100%. எவ்வளோ செலவு பண்ணுறாரு, ஸ்பெண்டுக்கு மட்டும் 95% வந்துட்டு செலவு மட்டுமே பண்ணுறாரு. அப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 5% தான் இருக்குது. ஸோ இங்கே அதை தான் போட போகிறேன் 5/100. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். 85% ஏ வந்துட்டு செலவு பண்ணுறாரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருப்பார் அவர்கிட்ட, 15% தான். ஸோ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்து எக்ஸ் இன்ட்டு 15/100ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். அதே மாதிரியே பிக்கு பண்ணும்போது பியோடது வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 400 அப்படின்றத எக்ஸ் மைனஸ் 40,000 வந்துட்டு நான் எடுத்தேன். எனக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிருமா. ஸோ அதையே தான் கீழே போட்டிருக்கேன். அண்ட் 5/100 ஏன் போட்டிருக்கேன்னா பேலன்ஸ் அவர் 95% வந்துட்டு செலவு போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட 5 தான் இருக்கும். 100 வச்சே நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா, இந்த 100 நான் கேன்சல் பண்ணுறேன். அண்ட் 1 5 is 5, 3 5 are 15. ஸோ இதை வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ 3x is equal to இப்படி இருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் 40,000 மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஒன்றை நம்ம இதுக்குள்ளே மைனஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே எந்த வேல்யூ இருந்தாலும் இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ தட் இந்த மைனஸில் இருக்கிற எக்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. ஸோ இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 4x is equal to 40,000. இப்போ x is equal to 40,000 divided by 4. 1 4 is 4, 1 4 is 4, பேலன்ஸ் 0 அப்படியே வருமா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 10,000. அப்போ எக்ஸ்ன்றதை என்னவா எடுத்தோம், ஏவா எடுத்தோம். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே ஏவோட வேல்யூ 10,000. அடுத்து பியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 40,000. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ, 30,000. எக்ஸ் மைனஸ் 40,000 பண்ணும்போது நமக்கு எக்ஸே 10,000, 10,000ல் 40,000 போச்சுன்னா 30,000. ஸோ இதான் பியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏவும் பியும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், கொஸ்டினில் கொடுத்த மாதிரி. ஸோ நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், லாங்காக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே புரிகிற மாதிரி சொன்னனால கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சம். நான் சொன்ன மாதிரி 5 சம்க்கு மேலே 5th கொஷின்லேருந்து எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய கொஷினில் சேலரி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அண்ட் இதோட பர்சன்டேஜ் டாபிக் முடிஞ்சானா இல்லை, பர்சன்டேஜ் டாபிக் இன்னும் 2 பார்ட் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.